I'm so glad to stand here to be connected with Acharya through Perks institutions as Perks Acharya stepping into his second year. We're very proud to say our first year was very phenomenal and very fulfilling in the sense that I could really interact with the children and the parents this year. Perks உடன் கை கோர்த்தது அரவிந்தன்ஜிக்கு ஞாபகம் இருக்கும். கல்வியில் education இதில் எப்படி ஆச்சாரியா முதன்மையாக இருக்கிறதோ, it's first in Pondicherry, it's first in performing with the multiple intelligence. Perks அதுபோல Perks institutions has been there for the last 50 years as Perks matriculation school, but we are more renowned and more well known for our sport faculty. விளையாட்டுத்துறை அதில் நாங்கள் பன்முகம் நோக்கி நிறைய குழந்தைகளை மாநில அளவில், தேசிய அளவில், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் ஸ்டேட்ல நிறைய குழந்தைகளை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். பர்க்ஸ் என்பது ஒரு குடும்பத்தின் பெயர். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான குழந்தைகளின் முதல் லெட்டர் தான் பர்க்ஸ். என்னுடைய பிரதர் பெரியவருடைய பார்த்திபன் என்னுடைய ஹஸ்பண்ட் இளங்கோ, ராமரங்கநாதன் என்பவர் என்னுடைய மாமனார். அவர் தான் அந்த இன்ஸ்டிடியூஷனை தோற்றுவித்தவர். கே என்பது கல்பனா, அவங்களுடைய போது சாரதாமணி எங்க மாமனார். ஸோ அந்த பேர் கொண்டு ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் பர்க்ஸ். ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை வைத்து இந்த குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைத்து வைத்தாக இருந்தோம். எல்லா குழந்தைகளுமே படிப்பில் விளையாட்டில் சிறந்து விளங்கினர். இளங்கோ பார்த்திபன் இன்டர்நேஷனல் ஸ்டேட் டென்னிஸில் விளையாடி முதன்மை பெற்றனர். அவர்கள் வழியில் கல்பனாவும் நிறைய விளையாட்டு துறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய குழந்தைகள் மதுரா, ஹரிராம் 2 பேருமே மற்ற குழந்தைகளும் டென்னிஸ், பால், ஸ்விம்மிங் இதுல எல்லாருமே இன்டர்நேஷனல் ஸ்டேட்ல ஹையஸ்ட் ரேங்கிங் வச்சிருக்காங்க. பிளஸ் எந்த குழந்தையுமே படிப்புல சோட போகல, எல்லாருமே நல்லா படிச்சாங்க. இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நாங்கள் கை கோர்த்தது இனி ஒரு பள்ளியை உருவாக்குவதற்கு அல்ல, இனி ஒரு ஸ்கூல், another school in Coimbatore. That was not the idea when we started and we joined hands. He is par excellence in education, par excellence in imbibing education with spirituality. எத்தனை படிப்பு வேண்டுமோ அத்தனை ஆன்மீகமும் வேண்டும். ஒரு மன அமைதியோடும் ஒழுங்கு உணர்வோடும் வளரும் அந்த குழந்தைகளுக்கான வழிகாட்டுதலில் அரவிந்தன்ஜி கை தேர்ந்தவர். நாங்கள் கை கோர்த்தது அதோடு விளையாட்டையும் சேர்த்தாலும் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். என்னுடைய பெண் மாநிலத்தில் டென்னிஸ் விளையாடி கொண்டே மாநிலத்தில் 2வது இடம் பெற்றாள், ஆங்கிலத்திலும் எக்கனாமிக்ஸிலும். படிப்பு என்பது மட்டும் முக்கியமல்ல, விளையாட்டு மிக மிக முக்கியம். விளையாடும் குழந்தை, விளையாட்டில் ஈடுபடும் குழந்தை, ஸ்போர்ட் விளையாடும் குழந்தை தவறு செய்யாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எத்தனையோ குழந்தைகளை நாங்கள் அந்த வகையில் வழிநடத்தி சென்றிருக்கிறோம். எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலிருந்து இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டேட் இருப்பவர் பாலாஜி. பாலாஜி இப்போ வந்து இன்டர்நேஷனல் டென்னிஸ்ல ரேங்கிங் மென்ஸ்ல சாதாரணமாகவே 100க்குள்ள வரவே ரொம்ப சிரமம். அதுலயும் மென்ஸ் டென்னிஸ் ATP, அதாவது அகில உலக ரேங்கிங்ல he is right now in 92, right now playing in Shanghai. All this is possible. He was also a top student. So it is possible to take education, sport, both same in a balanced way to prepare the child for a future which is so challenging. Another thing that has been really bothering as a pediatrician, I am a pediatrician, very much concerned with the welfare of the children, start from birth till they reach the age of 19 to 20, till they finish their teens. ரொம்ப வருந்தத்தக்கதாகவும் நிறைய பள்ளிகளில் போய் நாங்கள் பேசுறதும் நிறைய கல்லூரிகளில் நாங்கள் பேசுறதும் இதே விஷயம் தான். பெண்களை நல்லா பொத்தி வளர்க்கணும், பெண்ணை நம்ம பாதுகாப்பு வளர்க்கணும்னு நினைச்சு கடந்த 20 வருஷமா பண்ணிட்டு வந்ததான் நாமளே குழந்தைகளையும் மறந்துவிட்டோம் என்று தோன்றுகிறது. இனிமேல் நடக்கக்கூடிய நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது 2 குழந்தைகளுமே கல்வி மாத்திரம் இல்லாம, ஆன்மீகம் இல்லாம, விளையாட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதனாக
மனித நேயமுள்ள குழந்தையாக, மனித நேயமுள்ள மனிதனாக நாம் வளர்க்கும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களாகட்டும் பள்ளிகளாகட்டும் மனித நேயம் மிக்கவனாக, மற்ற உயிரை மதிக்கத்தக்கவனாக நாம் வளர்த்தல் இந்த சூழலில் ரொம்ப இன்றியமையாதது. ஆண் குழந்தைகள் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிப்பது? வீட்டிலிருந்து. வீட்டிலிருந்து தான் ஆரம்பித்து பழைய கதை நாம் தொடர வேண்டும். இதை ஒரு வேண்டுகோளாக பெற்றோருக்கு வைக்கிறேன். இந்த அழகிய நாளில் குழந்தைகளுடைய பல வித்தைகளையும் டேலண்ட்களையும் கண்டு கழிக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2 விஷயம் டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்லுவோம். எங்களுடைய கான்ஃபரன்ஸ்ல எதானாலும் நிறைய சயின்டிபிக் விஷயம் பேசிட்டு கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம், மறக்காம இது மனசுல வச்சுக்கோங்க, அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துல இது எல்லாம் நீங்க பிராக்டிஸ்ல பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேக் ஹோம் மெசேஜஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தையில் பர்க்ஸ் ஆச்சாரிய உறுதுணையோடு விளையாட்டில் ஈடுபடுத்துங்கள். தரம் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக விளையாட வையுங்கள். அவன் ஒரு விளையாட்டு வீரனாக வராவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு மனித நேயம் உள்ளவாக ஒரு பேலன்ஸ்டு லைஃப் கொண்டு போறதுக்காகவும் விளையாட்டு துறையில் ஈடுபடுத்துங்கள். 2வது, குழந்தைகளுக்கு ஹியூமன்னஸ் மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கும் பயிற்சியை இன்றிலிருந்து வீட்டிலிருந்து ஆரம்பிங்கள். நன்றி, வணக்கம்.